இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாலதி, நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கிளம்புங்க. நான் ஏன் கிளம்பணும்? நான் வெயிட் பண்ணா உங்களுக்கு என்ன? வாங்க. என்னாச்சு? என்ன? எப்ப பாரு அவரை பாக்குறப்பெல்லாம் சிடு சிடுன்னு அவரை திட்டிட்டு தானே இருந்தீங்க. நான் அவரை பத்தி பேசுறப்ப கூட முகத்துல அடிக்கிற மாதிரி தானே பேசுனீங்க. இப்ப வந்து லவ் பண்றேன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? அது ஏன் இஷ்டம், அத பத்தி உனக்கு என்ன? எனக்கும் லவ் வந்துருச்சுங்க. நான் இப்ப அவரை மனசார லவ் பண்றேன். திடீர்னு வந்து நீங்க அவரை லவ் பண்றேன்னு சொன்னா எனக்கு அது இரிட்டேட் ஆகாதா? வேண்டாம் மாலதி, இதுக்கு மேல எதுவும் பேசாத. எனக்கு இதுக்கு மேல கேட்க பிடிக்கல. பிடிக்கலன்னா பேசாம போக வேண்டியதானே. எதுக்குங்க நீங்களா வந்து என்கிட்ட பேசி சண்டை போடுறீங்க? எதுக்காக வாலண்டரியா வந்து என்ன துரத்திட்டே இருக்கீங்க? வேண்டாம் மாலதி, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. என்னங்க பெரிய அளவு? உண்மையிலே யார் அறிவை முதல்ல காதலிச்சா? நான் தானே. அப்போ நான் தானே சீனியர். அப்போ எனக்கு தானே உரிமை அதிகம். ரெண்டாவதா வந்து நீங்க எப்படிங்க இத பத்தி பேச முடியும்? என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு பேச? Stop it! Stop it! போதும். இதுக்கு மேல நான் உன் கூட பேச முடியாது. ஒரு வார்த்தை இதுக்கு மேல எக்ஸ்ட்ரா பேசுன பல்ல உடைச்சிருவேன். வா. சும்மா ஓவரா சீன் போடாதீங்க. இந்த விஷயத்துல ஒண்ணு அறிவு முடிவெடுக்கணும், இல்ல உங்க அம்மா அப்பா முடிவெடுக்கணும். அவங்களே என்ன சொன்னாங்க? என்னதானே பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. நீங்களாம் நானு அவங்க குடும்ப முடிவு எடுக்கட்டும். என்னமோ அறிவு உங்களுக்கு மட்டும்தான் சொந்த மாதிரி பேசுறீங்க. இதான் உன் லிமிட். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. என்னங்க அடிச்சிட்டீங்க? அடிக்கிறதில்ல, கொலையே பண்ணிருப்பேன். பொம்பளை அடி நீ. அறிவை உன்கிட்ட சொன்னார்ல, உன்னை லவ் பண்ணல, என்னதான் லவ் பண்றாருன்னு. அப்புறம் என்ன உனக்கு அறிவு இல்ல? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் அவர் பேசினதை கேட்டேன். அப்பதான் எனக்கே புரிஞ்சது. அதுவும் உனக்கு தெரியாதுன்னு நினைக்காது. இப்படி அவரே சொன்னதுக்கு அப்புறமும் வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்றியே, உனக்கு கேவலமா இல்ல? மறுபடி முதல்ல இவள இங்க இருந்து வெளியே போக சொல்லு. சரிடா. மாலதி, என்ன இது? வேண்டாம், பேசாம இங்க இருந்து போயிடுங்க. பிரச்சனை பண்ணாதீங்க, நல்லா இருக்காது அப்புறம். என்ன சொந்தக்காரங்களா சேர்ந்துட்டு என்ன மிரட்டுறீங்களா? மிரட்டல மாலதி, எங்களை பத்தி தெரியாம நீங்க தேவையில்லாம பேசாதீங்க. தயவு செஞ்சு கிளம்புங்க. போறாளான்னு பாரு, எவ்வளவு திமிர பேசிக்கிட்டு இருக்கான்னு பாத்தியா பரணி? சரி, இதுக்கு மேல வம்பெழுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை ஆயிடும். மரியாதையா இங்க இருந்து கிளம்புங்க சொல்லிட்டேன். ரத்னா, நீ வா. ரத்னா, இந்த டீயாவது குடித்தா? வேண்டாம்ப்பா. நீ இப்படியே அழுதுகிட்டே உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி? காலையில இருந்து எதுவும் சாப்பிடவே இல்ல.
ஏன்டி இப்படி அடம் பிடிக்கிற? ஐயோ எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு கொஞ்ச நேரம் சும்மா இருக்க பிடிக்கல. இப்படியா பட்னியா கிடப்ப? இந்தா டீயை குடி, உடம்புக்கு ஏதாவது ஆயிர போகுது. வேண்டாம்ப்பா. எத்தா குடித்தா? ஆ, சரி டீ வேணாம்னா நான் போய் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரவா? எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க விடுங்க. சாப்பிடுறீ, உனக்கு ஏதாவது ஆயிட்டா? எனக்கு எதுவுமே வேண்டாம். கொஞ்சம் குடித்தா? சரிடி, நீ சாப்பிட வேண்டாம். அட்லீஸ்ட் இந்த டீயாச்சும் குடிக்கலாம்ல? Please. எத்தா குடித்தா? அது பாரு, டாக்டர் இப்பதான் உள்ள போயிருக்காரு. திரும்பவும் வெளியே வந்து நிச்சயம் அவர் கண்ணு முடிச்சிட்டாருன்னு சொல்லதான் போறாங்க. இந்தா டீயை மட்டும் குடி. இத குடிடி. இந்தா. ஐயோ ப்ளீஸ், எனக்கு கொஞ்சம் தனியா விடுங்க. எனக்கு எதுவும் வேண்டாம். இல்ல ரத்னா, ஒரு டீயாவது குடியால. எனக்கு வேண்டாம் தான். ஏலே வாத்தி பயல, யார்ரா நீ? எங்க இருந்துடா வந்த? எதுக்குடா என் வாழ்க்கையில விளையாடுற? உன் விதி என் கையால முடிய போகுது. டாக்டர், இன்னும் கண்ணு முழிக்கலையே. சரியாயிட்டாருன்னு நீங்க சொல்றீங்க? அவரோட பல்ஸ்ல இருந்து பிபி, சுவாசம் எல்லாமே சீராயிடுச்சு. எனி டைம் கண்ணு முடிச்சிடுவாரு. அதான் உங்களை உள்ள கூப்பிட்டேன். ஏ ரத்னா, எனி செகண்ட் அறிவுக்கு கான்ஷியஸ் வந்துரும். அவர் கண்ணு முழிக்கிறப்ப நீ அவர்கிட்ட பேசலாம். நீ வேணா அவர் கூடவே இரு, நாங்க வெளியே வெயிட் பண்றோம். மாமா, பாண்டி வாங்க போலாம். எத்தா அறிவு கண்ணு முழிக்கட்டுமே, முழிச்ச பிறகு போலாமே. மாமா சொன்னா புரிஞ்சுக்கோங்க, அவ பாத்துக்கிட்டோம். அப்படியா? இப்போதைக்கு அவர் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டும். அறிவு, நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா? நான் உங்களை லவ் பண்றேன். சத்தியமா சொல்றேன், நான் உன்னை லவ் பண்றேன்டா.